நம்ம ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ட்ரிபிள் ஸ்டார் திட்டத்தில் நீங்களும் ஆகலாம் சூப்பர் ஸ்டார். ஸ்வர்ணதாரா பிளஸ் மற்றும் ஃப்ளெக்ஸி டிஜி பிளஸ். டவுன்லோட் த SKTM Jewel app today. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. 2026 எலெக்ஷன்ல ADMK, DMK, TVK மூணு கட்சியில யார் வருவாங்க நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லா இருக்கும்? இது அண்ணா திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். ஐயா எங்களுக்கு கேப்டன் ஐயா தான் ஐயா வரணும். எங்களுக்கு அவர் இல்லைன்னா அவங்க பசங்க நல்லது செய்வாங்க, அன்னதானம்லாம் வேணுங்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், சாப்பாடு போடுறாங்கல்ல, கேப்டன் ஐயா தான். கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா கேப்டன் ஐயா தான். சாலிடாக DMK வந்துடும், வேறு வழியே இல்லை. ஃபேன் பேஸ் அதிகங்க, அதனால தான். எனக்கு வந்து கண்டிப்பாக அதிமுக தான். எனக்கு ஸ்டாலின் தான். இது வரைக்கும் யார் வந்து நல்லா இல்லை, இனிமேல் வரோம் அதான் புதுசாக மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாம் எதிர்பார்க்குறது தான். ஆனால் இந்த டைமில் விஜய் வந்து எடுத்துருக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா முக ஸ்டாலின் ஆண்டாரு, அம்மாவும் ஆண்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுக்கலாம். விஜய்க்கு சான்ஸ் இருக்குது, விஜய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது, 90% இருக்குது. இப்போ வந்து இவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை. எனக்கு யார் வந்தாலும் நான் உழைச்சாதான் எனக்கு கஞ்சி. அவங்க எனக்கு கஞ்சி ஊற்றலை. என் முன்னாடி பிள்ளைக்கு நான் தான் ஜோறு போட்டாங்க, அவங்க ஜோறு போட போகிறது. இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, பயங்கர விலைவாசி. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா தரேன்ட்டு இருக்கிற மளிகை சாமான் இருந்து மசாலா பொடி இருந்து எல்லா விலைவாசியும் ஏற்றி, ஆனால் ஃப்ரீ பஸ் விட்றேன்ட்டு இருக்கிற இதெல்லாம் மீது எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. மக்களே கேட்குறாங்க, நீ எதுக்கு நான் கேட்டுமா ஃப்ரீ பஸ்ஸும் கேட்டுட்டு உங்கள் மினிஸ்டருங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ஓசியில் போகணும்னு சொல்லி காட்டுறாங்கன்ட்டு கேவலமாக பேசுகிறாங்க. டிஎம்கே ஆட்சி சரியில்லை, முன்னாடி இருந்ததோட இப்போ டிஎம்கே ஆட்சி ரொம்ப மோசமாக போச்சு. ADMK சரி கிடையாது. ADMK வந்து வந்தாலும் நல்லது தான், நான் வேணான்னு சொல்லலை. நான் நல்லா தான் பண்ணார் எடப்பாடியை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பன்னீர்செல்வம், தினகரன், அவன் மற்ற இதெல்லாம் போய் ஓட்டு வந்து களைஞ்சு போகுது. இந்த ஆட்சி என்னைக்கு வந்தது கேடு கட்ட ஆட்சி. அதில் வந்து கொள்ளை கருப்பழிப்பு, கேள்வி தீனு போகிறான், 80 கேள்வி தீனு போய் கருப்பழிக்கிறான். என்ன ஆட்சி நடக்குது? மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நிச்சயமே கிடையாது. அதிமுக காலத்தில் எல்லாமே அடங்கி இருந்தது, இப்போ எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. அதான் கொஞ்சம் விலைவாசி. இப்போ வந்து எண்ணெய் வந்து 50 ரூபா விற்ற எண்ணெய் 200 ரூபாய் விற்குது. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி போனாக்கா மழை பெஞ்சா வெங்காயம் 200 ரூபாய் விற்கிது. கேஸ் எடுத்துங்களா, 400 ரூபா இந்த கேஸ், 300 ரூபா இந்த கேஸ், 1100 ரூபாய். தமிழக முன்னேற்ற கழகம் அவர் எடுத்த உடனே நேராக வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது சினிமா கிடையாது, அரசியல் சினிமா கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். வரலாம், இந்த எலெக்ஷனில் வருது ரொம்ப கஷ்டம் தான். எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. அவர் தொகுதியில் நின்று அவர் முதலமைச்சர், அவர் MLA ஆகுறது தெரியாது. எடுத்தோடனே டேரெக்டாக CM ஆகுறது வந்து ஏதோ ஒரு சினிமாவில் அவர் நடித்தார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவர் ஓட்டு கிடைக்கல, அவருக்கு ஒரு ஓட்டு இல்லைன்றதுக்காக பேசினாரா, அது மாதிரி வர்றது ரொம்ப கஷ்டம். வரவேற்பு தான், பட் அதாவது பொதுமக்களுடைய சாய்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது முடிவெடுக்கணும். விஜய் ஓட்டு பிடிச்சிடுவார். விஜய் தானே வந்து முதலமைச்சருக்கு எதிர்பார்க்குறாரு. அது நியாயமான ஒரு இதுதான். முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஒரு 40 சீட்டு வந்தாருன்னா அடுத்த முறை அவர் முதலமைச்சர். அவருடைய இன்னும் என்ன இப்போ தான் சார் வந்திருக்காரு, அதனால நம்பி அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தோம்னா அவன் என்ன எது எப்படி தெரியும் நம்ம சொல்லும் பாலாம். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. அதுதான் வந்திருக்காரு. ஸோ இனிமேல் தான் தெரியும். அவர் எல்லாமே புதுசாக வரவங்க, அதான் புதுசாக எல்லாம் யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆமாம், ரசிகருங்க மத்தியில் இருக்காங்கல்ல, அவங்க ரசிகர் மேலே அப்படியே அந்த 2 வங்கிலே இருந்தாங்கன்னா, சினிமாவில் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, அரசியல் வரதுக்கு முன்ன சினிமா மூலிமா வந்தீங்கன்னா தான் நீங்கள் பிக்கப் ஆக முடியும். 2026 யார் வருவா? அதிமுக நல்ல கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக அதிமுக வரும்னு சொல்லலாம். இல்லை இப்போ ஏன்னா 2 பேரும் வாழ்ந்துட்டாங்க, புதுசாக வந்தால் நல்ல விஷயம். அது மக்கள் எல்லாம் வந்து ஆதரிக்கணும்ல. அதுமாதிரி பாமக இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகலை, அதனால் வந்து சாலிடாக DMK வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எடப்பாடி ஆட்சி தான். ஆட்சி எல்லாமே வரும்போது எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, வந்ததுக்கு அப்புறம் எப்படி போடுறாங்க யார் நம்மளுக்கு தெரியாதுல்ல. 2026 எலெக்ஷன்ல ADMK, DMK, TVK மூணு கட்சியில யார் வருவாங்க நினைக்கிறீங்க? யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்போதைக்கு நிலவரைக்கு அண்ணா திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும். எதனால அவங்க வந்தா நல்லா? எதனால் வந்தால் நல்லா இருக்குன்னா, இப்போ வந்து இவங்க வந்து ஒன்றுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை. அதனால வந்து அவங்களாம் வந்து ஒன்றுமே நல்லா பண்ணாங்க, ஓரளவுக்கு பண்ணாங்க. கொரோனா டைமில் கூட நல்லா பண்ணாங்க. 4 வருஷமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடிச்சு. இப்போ இருக்கிற விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, பயங்கர விலைவாசி. குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா தரேன்ட்டு இருக்கிற மளிகை சாமான் இருந்து மசாலா பொடி இருந்து எல்லா விலைவாசியும் ஏற்றி, அதான் ஃப்ரீ பஸ் விட்றேன்ட்டு இருக்கிற இதெல்லாம் மீது எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. மக்களே கேட்குறாங்க, நீ எதுக்கு நான் கேட்டுமா ஃப்ரீ பஸ்ஸும் கேட்டுட்டு உங்கள் மினிஸ்டருங்களாம் வந்து இந்த மாதிரி வந்து ஓசியில் போகணும்னு சொல்லி காட்டுறாங்கன்ட்டு
கேவலமாக பேசுகிறாங்க. ஏடிஎம்கே ஆட்சி நல்லா இருந்துச்சு, டிஎம்கே ஆட்சி சரியில்லைன்றீங்களா? டிஎம்கே ஆட்சி சரியில்லை, முன்னாடி இருந்ததோட இப்போ டிஎம்கே ஆட்சி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. புதுசாக ஒரு மாற்றம் வந்து தாவேக்கா வரணும்னு நினச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழக முன்னேற்ற கழகம் அவர் எடுத்த உடனே நேராக வந்து முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இது சினிமா கிடையாது, அரசியல்ன்றது சினிமா கிடையாது. ரொம்ப கஷ்டம் தான். வரலாம், இந்த எலெக்ஷனில் வருது ரொம்ப கஷ்டம் தான். எடுத்தோடனே முதலமைச்சர் ஆகிறது வாய்ப்பே கிடையாது. அவர் தொகுதியில் நின்று அவர் முதலமைச்சர் அவர் எம்எல்ஏ ஆகுறது தெரியாது. எடுத்தோடனே டேரெக்டாக சிஎம் ஆகிறது வந்து ஏதோ ஒரு சினிமாவில் அவர் நடித்தார் முதலமைச்சர் ஆகிறதுக்கு. அவர் ஓட்டு கிடைக்கல, அவருக்கு ஒரு ஓட்டு இல்லைன்றதுக்காக பேசினாரா, அது மாதிரி வருது ரொம்ப கஷ்டம். 2026 யார் வருவா? அதிமுக நல்ல கூட்டணி இருந்தால் கண்டிப்பாக அதிமுக வரும்னு சொல்லலாம். வாய்ப்பு இருக்கு. கூட்டணி அதிமுக கூட இணைந்தா எப்படி இருக்கும்? யாரு? விஜயும் அதிமுகவும் இணைந்தா எப்படி இருக்கும்? இணைஞ்சா நல்லா இருக்கும். அது எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. அவர் எவ்வளோ சீட்டு கேட்பாரு, விஜய் எவ்வளோ சீட்டு கேட்பாரு என்றது நமக்கு தெரியாது. என்னுடைய சப்போர்ட் அதிமுக ஆச்சு. 2026 எலெக்ஷன் வருது. திமுக, அதிமுக, தாவேகா இந்த 3 கட்சியும் பெருசா பேச போறாங்க. நிறைய கட்சி பேசினாலும் இவங்க பெருசா பேச போறாங்க. இதுல யார் வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா, எங்களுக்கு கேப்டன் ஐயா தான் ஐயா வரணும். எங்களுக்கு அவர் இல்லைன்னா அவங்க பசங்க நல்லது செய்வாங்க, அன்னதானம்லாம் வணங்குறாங்க. அதுக்கு தான் சொல்றேன். சாப்பாடு போடுறாங்கல்ல. ஆனா இந்த 3 கட்சி உங்களுக்கு வேண்டாம்? எங்களுக்கு அதெல்லாம் வேணாம். எங்களுக்கு அதான் வேணும். ஆமா, கேப்டன் ஐயா கட்சி தான் எங்களுக்கு வேணும். இவங்க 3 பேர்ல யாராவது வருவாங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை? யார் வந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஐயா. எனக்கு கேப்டன் ஐயா தான் எங்களுக்கு. இவ்வளவு நாளா திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கலாம், அதை பத்தி தான் நினைக்கிறேன். நாங்கள் எதுவுமே நான் நினைக்கவே கிடையாது. ஐயாவை மட்டும் தான் நினைக்கிறேன். அவரோட கேப்டன் ஐயா தான். கேப்டன் ஐயா, கேப்டன் ஐயா, கேப்டன் ஐயா தான். வரவேற்பு தான். பட் அது பொதுமக்களுடைய சாய்ஸ் ஒன்று இருக்குல்ல, அது முடிவெடுக்கணும். இல்லை இப்போ ஏன்னா 2 பேரும் ஆண்டிட்டாங்க, புதுசாக வந்தால் நல்ல விஷயம். அது மக்கள் எல்லாம் வந்து ஆதரிக்கணும்ல. சாலிடாக டிஎம்கே வந்துடும், வேற வழியே இல்லை. எதனால டிஎம்கே வந்துருங்க? ஓட்டெல்லாம் பிரிஞ்சிடனேண்ணா. விஜய் ஓட்டை பிடிச்சிடுவார். அதுமாதிரி பாமக இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகலை. அதனால வந்து சாலிடாக டிஎம்கே வரதுக்கு சான்ஸ் இருக்கு. விஜய் யாரு கூட கூட்டணி வச்சா வந்துருவாரா? கூட்டணி விஜய் போனால் தானே. விஜய் தானே வந்து முதலமைச்சருக்கு எதிர்பார்க்குறாரு. அது நியாயமான ஒரு இதுதான். முதல்ல ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஒரு 40 சீட்டு வந்தாருன்னா அடுத்த முறை அவர் முதலமைச்சர். அதான் வாக்கு திமுக தான். ஐ மீன் உங்களோட சப்போர்ட். ஆமாம், வேற வழி இல்லை. கொஞ்சம் புதுசாக மாற்றத்தை எதிர்பார்க்கலாம்ல விஜய்? அதை மாற்றத்தை நான் வந்து அடுத்தவங்க போட்டால் கூட சரி, அவங்க சாலிடாக டிஎம்கே வந்துடும். சான்ஸே கிடையாது. என்னுடைய கருத்து கணிப்பா. 2026 ஆமாம், நிச்சயம். அவ்வளோதான் நான் உறுதியாக சொல்கிறேன். எந்த உறுதியாக சொல்கிறேன்னா இவங்க தான் வந்து சரியில்லையே. ஏடிஎம்கே சரி கிடையாது. ஏடிஎம்கே வந்து வந்தாலும் நல்லது தான், நான் வேணான்னு சொல்லலை. நான் நல்லா தான் பண்ணார் எடப்பாடியை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க பன்னீர்செல்வம், தினகரன், அவன் மற்ற இதெல்லாம் போய் ஓட்டு வந்து களைஞ்சி போகுது. அதனால் இவங்க ஓட்டு வந்து டிஎம்கே ஓட்டு அப்படியே சாயலிடம் வந்துடும். என்னுடைய கணிப்புக்கு நான் சொல்கிறேன். அது ஆண்டு முன்னியத்தில் யார் வந்தாலும் அவன் தலையெழுத்து நல்லா தான் இருக்கும். என்ன சொல்கிறதுப்பா, அது தலையெழுத்துன்றது ஒன்று இருக்குது, அதை யாரால மாற்ற முடியாது. எடப்பாடி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. டிவிக்கே தாங்க. எதனால டிவி? ஃபேன் பேஸ் அதிகங்க, அதனால தான். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அதிமுக தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மாற்று கருத்து. ஏன்னா அந்த ஆட்சி வராமல் வேறு ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதிமுக தான் வரணும்? அதுதான் வரணும். எனக்கு தெரியும் அதிமுக வரணும். கண்டிப்பாக வரணும். இந்த ஆட்சி என்றைக்கு வந்தது கேடுகட்ட ஆட்சி. அதில் வந்து கொள்ளை கருப்பழிப்பு, கேள்வி தீனு போகிறான். 80 வயசு கேள்வி தீனு போய் கருப்பழிக்கிறான். என்ன ஆட்சி நடக்குது? மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, நிச்சயமே கிடையாது. அதிமுக காலத்தில் எல்லாமே அரங்கி இருந்தது, இப்போ எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது. அதுக்கு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவை. அதுவும் அதிமுக தான் வரணும். புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவர் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தார். அவருடைய இன்னும் என்ன இப்போ தான் சார் வந்திருக்காரு. அதனால நம்பி அவர்கிட்ட ஆட்சி பொறுப்பை கொடுத்தோம்னா அவன் என்ன எது எப்படி தெரியும் நமக்கு? சொல்லும் பாலாம். அவங்களாம் அனுபவம் உள்ளவங்க, இருந்திருக்காங்க, ஆண்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. ஃபஸ்ட்டு கொரோனா வந்தது, அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் தான் வந்தது. கொரோனானா யாருக்குமே தெரியாது. அந்த காலத்துலேயே பேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சரியான பிறகு டிஎம்கே வந்து பேர் வாங்கினாங்க. இதுதான் நடந்தது, புரியுதுங்களா? அதனால் அதிமுக கண்டிப்பாக வரணும். நான் அந்த காலத்துலேருந்து ஏடிஎம்கே, எம்ஜிஆர் காலத்துக்கு நான் எம்ஜிஆர் பக்தன். எங்கள் குடும்பமே டிஎம்காரன் எங்கள் வீட்டுக்கு வாக்காக வரமாட்டாங்க, எங்களை தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா நாங்கள் பேர் வாங்கியிருக்கோம் ஊரில் பக்கா ஏடிஎம்கே. அப்படிலாம் மாறல, அதெல்லாம் ஒன்றும் மாறல. அவர் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தார். அம்மாவுக்கு அப்புறம் அவன் விட்டு போன இது எந்த குறை இல்லாமல் பண்ணிட்டு தான் இருந்தார். கண்டிப்பாக பண்ணியிருந்தார், அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம், அதனால சொல்கிறோம். சப்போஸ் ஏடிஎம் அதிமுக கூட விஜய் கூட்டணி வச்சா எப்படி இருக்கும்? இன்னும் சந்தோஷம் தான், இன்னும் கொஞ்சம் பலமாகும். இருக்காங்க விஜய் ஆறுதலாக வந்தால் இன்னும் கொஞ்சம் பலம் தானே, அதில் ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்து மத்திய அரசில் கையேந்திர நிலையில் நம்ம இருக்கோம். மத்திய அரசை பகைச்சிக்கிட்டு நம்மளால் ஒரு 10 பைசா நம்ம வந்து நாட்டுக்கு பண்ணிட முடியுமா? நம்ம தமிழ்நாட்டுக்கு பண்ணிட முடியுமா? இது ஏன் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க? அவனையே போய் திட்டிக்கிட்டு அவனையே போய் இது பண்ணிவிட்டு அவங்ககிட்ட போய் காசு கேட்டால் கொடுப்பானா? எடப்பாடி ஆட்சி தான் கண்டிப்பாக வரும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. 2026 எலெக்ஷன்ல தாவேகா, திமுக, அதிமுக 3மே பெருசா பேசப்பட்டு இருக்காங்க. நிறைய கட்சி பேசப்பட்டாலும் இவங்க தான் பெருசா தெரியுறாங்க. ஆனா விஜய் தான் தெரியுறாங்க.
விஜய் தான் வருவாருன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டால் இவங்க வந்தால் நல்லா இருக்கும் ஏதாவது? எனக்கு ஸ்டாலின் தான். எதனால? அவர் எங்கே எல்லாமே அப்படியே பூர்வீகமாக வந்துன்னு இருக்கிறாருல்ல, அதனால ஸ்டாலின் தான். விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாமே. அதுதான் 26ல ஏடிஎம்கே டிஎம்கே டிவிகே 3 கட்சியில் யார் வருவாங்க நினைக்கிறீங்க? யார் வந்தால் நல்லா இருக்கும்? இது வரைக்கும் யார் வந்து நல்லா இல்லை. இனிமேல் வரோம், அதான் புதுசாக மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் எல்லாம் எதிர்பார்க்குறது தான். எந்த கட்சியும் வந்து மக்கள் நல்லா சந்தோஷமாக இருக்க மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணல. இவங்க வந்தால் நல்லா இருக்கும் ஏதாவது சொல்ல முடியல சார். எல்லா ஆட்சியும் பார்த்துட்டோம். எல்லாமே பிரச்சனைகள் எல்லாம் மக்கள் 4 நாள் ஏழைகள் வந்து 4 நாள் பிரச்சனை சமாளிச்சு தான் இருக்காங்க. புது பிரச்சனையாக வந்துட்டு தான் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதான் இல்லை விஜய் புதுசாக வந்திருக்காரு. ஸோ இனிமேல் தான் தெரியும். அவர் எல்லாமே புதுசாக வரவங்க, அதான் புதுசாக எல்லாம் யாராவது வந்தால் நல்லா தான் இருக்கும். ஒரு மாற்றம் வந்தால் நமக்கு தெரியும். நாங்கள் எல்லாம் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே பார்த்துட்டோம். ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா அப்படின்னா சீமான் தான் சப்போர்ட் பண்ணி இது வரைக்கும். அதுக்கு அவர் நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணோம். இது வரைக்கும் அவர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவரோட கேள்விகள் நியாயமாக இருக்குது. அவரோட கேள்விகளுக்கு இது வரைக்கும் யார்ட்டையும் பதில் இல்லை. அதான் உண்மை. ஸோ அதான் இப்போ நான் சொல்கிறேன் அதுதான் இல்லையா. அப்போ நாட்டோட பிரச்சனைகள் எல்லாம் அவருக்கு தெரியுது. அவர் இந்த பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு யாருக்கும் சொல்யூஷன் யாருமே அவர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு சொல்யூஷன் யாருமே சொல்கிறதில்லை. யார்கிட்ட பதில் 2 கட்சி தானே பெருசாக பேசப்படுது. ஆமாம். ஸோ அது மக்கள் அப்படி பழகிட்டாங்க எல்லாரும் இல்லையா. டிஎம்கே ஏடிஎம்கே. ஸோ இதான் வந்து எல்லாருமே மனசில் பதிஞ்சிச்சு எல்லாருக்கும். நம்ம நாட்டில் 2 பெரிய அரசியல் கட்சி. ஸோ அவங்க கூட கூட்டணி தான் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி இந்த கேப்டன் இருந்தால் அது ஒரு பக்கம் நல்லா போயிருந்துச்சு. அவரு போய் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனசு வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு எண்ணங்கள். ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி பழைய மக்கள் பழைய அந்த டிஎம்கே இன்றைக்குள்ள புதுசாக இருக்கணும், புதுசாக எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்குள்ள இளைஞர் வந்து புதுசாக எதிர்பார்க்குறாங்க. புது கட்சியில் ஒரு மாற்றம் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனால் இந்த டைமில் விஜய் வந்து எடுத்துருக்கிறாருன்னா அவருக்கு கொடுக்கலாம். ஏன்னா 2 பேருமே ஆட்சி ஆண்டுட்டாங்க. ஏன்னா முக ஸ்டாலின் ஆண்டுட்டார், அம்மாவும் ஆண்டுட்டாங்க. இந்த ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு கொடுக்கலாம். கொடுத்து பார்க்கலாமே அவர் என்ன செய்கிறாரு நாட்டுக்குன்னு. அவர் நல்லது செஞ்சால் அவரே வரலாம், பிரச்சனையே கிடையாது. என்ன ஒன்று மக்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? அவ்வளோதான். அதான் கொஞ்சம் விலைவாசி இப்போ வந்து எண்ணெய் வந்து 50 ரூபா விற்ற எண்ணெய் 200 ரூபா விற்கும். புரியுதுங்களா? 200 ரூபாய்க்கு வாங்குற அளவுக்குலாம் எங்களுக்கு தெம்பு கிடையாது. இப்போ பூவை இதெல்லாம் கூட கொஞ்சம் பரவாயில்ல. காய்கறி எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் சீசன் ஆகுது. அதுக்கு முன்னாடி போனாக்கா மழை பெஞ்சா வெங்காயம் 200 ரூபா விற்கிது, 250 ரூபா விற்கிது. அந்தமாதிரி டைம்லாம் நம்மளால் வாங்க முடியல. இப்போ கேஸ் எடுத்துங்களா 400 ரூபா இந்த கேஸு, 300 ரூபா இந்த கேஸு, 1100 ரூபா இருக்குது. நாங்களே இதை விற்றா தான் எங்களுக்கு இந்த பூ விற்றா தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. அவ்வளோ விலை குத்து வாங்க முடியுமா? இப்போதைக்கு பார்த்தா அடுப்பு தான் பற்ற வைக்கணும். நாங்கள் அடுப்பு பற்ற வைக்கிற சூழ்நிலையும் இல்லை. கறி தேய்ச்சி அடுப்பு தேய்ச்சி போகுது எங்கள் கையெல்லாம். பூவை கட்டி அங்கே போய் சாமான் தேய்க்க தானே கை விரிஞ்சு போகுது. அப்புறம் என்ன பண்ணுறது? அதனால கேஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு யார் வந்தாலும் நான் உழைச்சாதான் எனக்கு கஞ்சி. அவங்க எனக்கு கஞ்சி ஊற்றலை. என் முன்னாடி பிள்ளைக்கு நான் தான் ஜோறு போட்டு ஆகணும். அவங்க ஜோறு போட போகிறது. உதவி பண்ணா கூட பரவாயில்ல. உபதிரம் கொடுக்காம இருந்தால் ஏழைங்க கொஞ்சம் அப்படி ஓரமாக கூட ஒண்டி பொழைச்சிக்கலாம். விஜய், ஸ்டாலின், எடப்பாடி 3 பேரும் பெருசாக பேசப்பட்டு இருக்காங்க. இதில் யார் வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய்க்கு சான்ஸ் இருக்குது. விஜய் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 90% இருக்குது. எதனால விஜய் அவ்வளோ? ஆமாம், ரசிகருங்க மத்தியில் இருக்காங்கல்ல. அவங்க ரசிகர் மேலே அப்படியே அந்த 2 வங்கிலே இருந்தாங்கன்னா சினிமாவில் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுங்க. அரசியல் வரதுக்கு முன்ன சினிமா மூலிமா வந்தீங்கன்னா தான் நீங்கள் பிக்கப் ஆக முடியும். யார் நான் கூட சரி, நீங்கள் கூட சரி, நீங்களும் சரி. சினிமாவில் வந்து நம்ம பேஸ் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பேற்பட்டாலும் சரி, சினிமாவில் காட்ட உங்களுக்கு ஜனங்களுக்கு வந்து ஒரு பாசம் வந்துடும். யார் மக்களுக்கு அது அவங்க மேலே இவங்க இது பண்ணுறாங்க, அவங்க நல்லது பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணுறாங்க. சினிமா வழியாக தான் வர்றது. இப்போ நீங்கள் மட்டும் போய் இங்கே நின்று வேறு யாரும் தெரியுதான்னு பார்த்தா தெரியாதுன்னுவாங்க, உங்களுக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆனால் அது சினிமா தான் மெயினு. இதுதான், இதை வச்சு தான் நீங்கள் எல்லாமே நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன இருக்குது? யார் வந்தால் நல்லா இருக்கும் ஆட்சி எல்லாமே வரும்போது எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி போடுறாங்கன்னு யார் நம்மளுக்கு தெரியாதுல்ல. இது அனுபவம். 60 வருஷமாக நான் சென்னையில் இருக்கேன், சென்னை வாசியாக இருக்கேன் நான். ஆனால் இது வரைக்கும் நான் சொந்த வீடு வாங்கலை. எந்த அரசியல்வாதி வந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப்பு கிடையாது. வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன். இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, யாரை நம்ம சொல்ல முடியும்? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் கரெக்டாக இருக்கிறீங்களா? 4-5 பேர் இருப்பீங்க. நீ ஒரு பக்கம் ஒரு விதமாக இருப்பீங்க, அவர் ஒரு பக்கமாக இருப்பார். இதான் 5 விரல் எடுத்துங்க. சின்னது குட்டை நெட்டை தான் லைஃபு, வேறு ஒன்றே கிடையாது. இதான் லைஃப்.